அதுக்கு ஸ்டீவன், "சரி வெயிட் பண்ணு, இங்கேயே இரு, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் மெரிடிட்ட பார்த்து, "அந்த குழந்தைக்கு டெட்ராலஜி ஆஃப் ஃபெயில் அவுட் இருக்கு. ஒரு ஓஆர புக் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மெரிடிட், "ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்துனதுக்குன்னு" சொல்றாங்க. அதுக்கு டாக்டர் பர்க், "இது ஓகே. ஆனா இதே மாரி மறுபடியும் நான் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணேன், அவ்வளோதான் உன் சாப்டர் க்ளோஸ்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கும் தெரியாம சூச்சர் கிட்டலாம் எடுத்துக்கிட்டு போயி, அந்த வெளியில இருக்கிற பொண்ணுக்கு சூச்சர்ஸ் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் மறக்காம 5 நாளுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு. இதே இடத்துல வந்து பாரு. ஆனா வெளியில யார்ட்டயும் நான் உன்ன ட்ரீட் பண்ணேன்னு சொல்லாத. அப்படி யார்ட்டயாவது சொன்னேன்னா என் வேலையே போயிடும். ஆனா மறக்காம 5 நாள் கழிச்சு இதே இடத்துல வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் லேடி ஸ்டீவன்ஸ் கிட்ட ரொம்ப எமோஷனலா தேங்க்ஸ் சொல்றாங்க. இத பார்த்து ஸ்டீவன்ஸும் ஒரு மாரி ஸ்டென் ஆயி அவங்களும் எமோஷனல் ஆயி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் பெய்லி கிட்ட வந்து, "என்ன பார்த்தா என்ன ரொம்ப பாஸியா இருக்கிற மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு டாக்டர் பெய்லி, "நீங்க என்னுடைய பாஸ். நான் உங்கள பத்தி எதுவும் தப்பா சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்ல, டாக்டர் பர்க், "அடுத்த 30 செகண்டுக்கு நீங்க என்ன பத்தி என்ன வேணா சொல்லலாம். நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க.